அப்படி போட்டு போயின்னு இருக்கும் ஒரு ஆளா. போய் போடு பேசுங்க பேசுங்க. அசன் எப்படி பாரு. ஓகே ஓகே அதே அது மேலே வச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஸ்டாம்ப் சைஸ் எல்லாருக்கும் நம்மளோட இருந்த நம்ம நண்பர்கள் நம்ம மக்கள் நம்மளை விட்டு போனது வந்து அந்த இது நினைவு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு போனவங்களும் கிடையாது, இல்லை திடீர்னு இறந்தவங்களும் திடீர்னு நம்மளை விட்டு போனவங்க. இதில் என்ன மேட்டர்னா இதில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாம். எடுத்துக்காட்டு ஏழுமலை பார்த்தீங்கன்னா அவர்கிட்டேருந்து எனக்கு என் லைஃப்பில் அவன் கூட இருந்துக்கிறேன் நான் கற்றுக்கிட்டு என்னன்னா அவன் வந்து யாரை பற்றியும் பேசவும் கூடாது, யாரும் பேசவும் கூடாதுன்னுவான். அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து என்னால் கூட ஃபாலோ பண்ண முடியல வரைக்கும். அந்த கதையை விடுப்பான்னு சொல்லிட்டு டோட்டலாக ஆஃப் பண்ணி நம்மளை நோஸ் கட் பண்ண மாதிரியும் இருக்கும். இது என்னடா இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு கேரக்டர் இருக்குதுன்றது அதை ஆஃப் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்ககிட்ட வந்து நான் இந்த நாள் வரைக்கும் கற்றுக்கினேன். ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியுதான்னா என்னால் 100% சொல்ல முடியல. அந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அவங்ககிட்ட நான் கற்றுது பார்த்தீங்கன்னா யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான், யாரையும் விட்டுறவும் மாட்டான். நான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான்னா யாரையும் விட்டும் கொடுக்காதீங்க, விட்டுறாதீங்க அவ்வளோ ஈஸியாக. நீங்கள் போனவங்க நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிர் போனவங்க தான் நிறைய பேர். அந்த டைமில் ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தாலும் இனி ஒரு காலத்தில் எதுனா ஒரு எமர்ஜென்சினா தயவு செஞ்சு பேசுங்க. ராஜி பற்றி பேசணும்னா ராஜி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து அவன் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் யாருக்கிட்டையும் எதுவுமே பேச முடியாமல் அவன் தேவையில்லாமல் பண்ண விஷயந்தான். அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கங்க, யாருன்னா ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லி அது அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சாலும் சரி, அந்த அசிங்கத்தையும் சொல்கிற அளவுக்கு எவனோ ஒருத்தர் நண்பன் இருப்பான், அந்த நண்பன்கிட்ட ஷேர் பண்ணிங்க. அது எவ்வளோ வயசில் பெரியவனாக இருந்தாலும் சரி, சின்னவனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிங்க. இந்த 3-8 வருஷம் இருக்குதா பார்க்கலாம். என்ன சொல்கிறா நல்லா பண்ணும் பாதா விடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற வேல்யூ கரெக்ட் பண்ணி சத்யா நியூஸில் ஒரு வாடா அப்புறமா டப்பா சோறு போட்டு கொடுக்குறது சாப்பிட்டா போய் படம்